ஹாய் எவ்ரிவன், இட்ஸ் மீ ராமச்சந்திரன். நான் தான் அது, வேற யாரும் இல்லை. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து நம்ம போகிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃப்ரண்ட், அதாவது உட்லாண்ட்ஸில் வந்து இந்த இடம் இருக்குது. நான் வந்து திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமா இந்த ஏரியாவில் தான் இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் போனதில்லை. நான் பக்கத்தில் தான், ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் தான் அந்த இடத்துக்கு. வாங்க இன்னைக்கு போவோமா. இதுக்கு பேக் சைடில் தான் உட்லாண்ட்ஸ் நார்த் எம்ஆர்டி அதுவும் இருக்குது. நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த உட்லாண்ட்ஸ் எம்ஆர்டி வர வழியில் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அட்மிரால்டி ரோடு வெஸ்ட், அந்த அட்மிரால்டி ரோடுன்னு இருக்கு. அந்த சைன் போர்டுக்கு நேர் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நம்ம தேடி வந்த இடம் இருக்கு. அங்கே பார்த்தீங்களா, தெரியுது பார்த்தீங்களா, உட்லாண்ட்ஸ் வாட்டர் ஃப்ரண்ட். ஹாய் எவ்ரிவான், நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ரண்ட், உட்லாண்ட்ஸ் வாட்டர் ஃப்ரண்ட். உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துக்கு நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி யார் யாருங்க வந்திருக்கீங்கன்னு வந்து கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம வந்து உள்ளார போயிட்டு பார்ப்போமா. கார் பார்க் வசதி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கார் பார்க் மட்டும் இல்லை, பைக்கும் பார்க் பண்ணுற அளவுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. யார் யார் வந்து காரு பைக்கில் வரீங்களோ அவங்களாம் வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்க் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி கார்லாம் இருக்குல்ல, இவி கார்ஸ்க்குலாம் வந்து சார்ஜ் போடுறது, சார்ஜிங் போர்ட்டும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பேட்டரி காரில் வந்தீங்க அப்படின்னா சார்ஜ் இல்லைன்னா இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா கிளீனஸ்ட் கண்ட்ரி. ஸோ அது வந்து அவங்க மட்டும் பண்ண முடியாது, இங்கே இருக்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து சிங்கப்பூரில் இருந்தீங்க அப்படின்னா இந்த குப்பையை எங்கேயும் போடாதீங்க. சிங்கப்பூர்னு மட்டும் இல்லை, எங்கே இருந்தாலுமே வந்து குப்பையை கீழே போடாமல் அதுக்குள்ளே இடத்துல போட்டிங்க அப்படின்னா இருக்கிற எல்லா இடமுமே வந்து கிளீனஸ்ட் கண்ட்ரியாக வந்து மாறும். ஓகேங்களா? இருங்க மக்கள், எவ்வளோ அழகாக பார்க்குற இடம்லாம் பச்சை பசேர்னு இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஃப்ரண்ட் அங்கே இருந்தது, இப்போ இந்த வழியாக தான் வந்திருக்கோம். ஓகேங்களா? வாட்டர் ஃப்ரண்ட் அப்படின்னா என்னங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும். அதை கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அங்கே உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் ஃப்ரண்ட்னா என்னங்கிறத காமிக்கிறேன். இன்னி ரொம்ப பக்கத்தில், அதாவது இது வந்து கடல். அங்கே பெரிய பெரிய பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து மலேசியா, இது வந்து சிங்கப்பூர். நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, வாட்டருக்கு ரொம்ப பக்கத்தில் வச்சிருக்கனால வாட்டர் ஃப்ரண்ட்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க அப்படியே நடந்து போவோம். மாதிரி இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க, என்னன்னு பார்ப்போமா. சிங்கப்பூருக்கு திரும்பியது, அதாவது 1924ஆம் ஆண்டில் நிறைவடைந்த கடல் பாலம் சிங்கப்பூருக்கும் மலாயா, இன்றைய மலேசியா நிலப்பகுதிக்கும் இடையே சாலை மற்றும் ரயில் பயணத்தை வழங்கியது. 2ஆம் உலகப் போரின் போது மலேயா நிலப்பரப்பை ஜப்பானிடம் இழந்த பின்னர் இறுதி கூட்டணி இராணுவ படைகள் ஜோகூர் நீரிணையை கடந்து கடல் பாலத்தின் வழியாக ஜனவரி 31, 1942ஆம் ஆண்டு சிங்கப்பூருக்கு திருப்பினர். கடல் பாலம் வெடிப்பதற்கும் சிங்கப்பூரர்கள் ஜப்பானிய படைகள் படையெடுத்து தளர்த்தவும் கூட்டணி இராணுவ பொறியாளர்கள் வகை செய்தனர். இருப்பினும் சேதத்தை சரி செய்த ஜப்பானியர்கள் பிப்ரவரி 9, 1942ஆம் ஆண்டில் கடல் பாலத்தை கடந்து சிங்கப்பூருக்குள் நுழைந்தனர். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கல்வெட்டு மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஜப்பானியர்கள் வந்து மலேசியாவிலிருந்து சிங்கப்பூரில் நுழையிறதுக்கு இங்கே ஒரு பாலம் ஒன்று இருந்துதான். அதாவது மலேசியாவில் வந்து ஜப்பானியர்கள் இருந்தாங்க, அவங்க வந்து சிங்கப்பூரில் நுழைஞ்சி சிங்கப்பூர் வந்து கைப்பற்றணும்னு நினச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வரணும்னு நினைக்கிறப்ப இங்கே வந்து சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இடையில இருந்த பாலத்தை வந்து வெடி வச்சு தகர்த்துருக்காங்க. வெடியை வச்சு தகர்த்துட்டு அவங்க வந்து ஜப்பானியர்கள் உள்ளார வராமல் இவங்க வந்து தடுத்துருக்காங்க. அப்படி தடுத்துமே திரும்ப 1942ஆம் ஆண்டு அவங்க வந்து பாலத்தை மறுபடியும் கட்டி ஜப்பானியர்கள் வந்து இங்கே உள்ளார வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 70 அடி கேப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ப்ளோஷன் மூலியமாக. உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த இதை அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து இது தெரிஞ்சுக்கிட்டோம். இதை வந்து தெரியாதவங்க எத்தனை பேர் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து சொல்லுங்கள். சிங்கப்பூர்ல இருந்து மலேசியாவுக்கு போகிறதுக்கு புதுசாக ஒரு எம்ஆர்டி பாலம் கட்டுறாங்க அப்படின்னு, அது இதுதான். உங்களுக்கு தெரியுதுங்களா? கடல்லே கட்டியிருக்காங்க, இன்னும் அதை வந்து ஓப்பன் பண்ணல. இது எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா நேராக வந்து அந்த உட்லாண்ட்ஸ் எம்ஆர்டின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, உட்லாண்ட்ஸ் நார்த் எம்ஆர்டி, அந்த எம்ஆர்டியில் தான் வந்து ஜாயிண்ட் ஆகுது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தாண்ட ஒன்று இருக்குது பாருங்க, அங்கே ஒரு பாலம் தெரியுது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வர்றதுக்கான ஒரு பாலம் தான்.
அந்த பாலத்துல நிறைய பேர் வராங்க போறாங்க, அதுல வந்து கூட்ட நெரிசல் அதிகமாகுது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆண்டு தனியா ஒரு பாலம் வந்து கட்டியிருக்காங்க. ஓகேங்களா, பார்ப்போம் எப்போ ஓப்பன் பண்றாங்கன்னு பார்ப்போம். அது ஓப்பன் பண்ணாங்கன்னா வந்து அது ஒரு நாள் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பின்னாடி தெரியறது மலேசியா தான், ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. ஓகேங்களா, இது ஒன்று பஸ்ஸில் தான் போகணும், இல்லாட்டி எம்ஆர்டியில் தான் போகணும். அது வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த இடம், அந்த பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலம் தான் வந்து மலேசியா போகிறதுக்கான ஒரே பாதை. இது வந்து உட்லாண்ட்ஸ் நார்த்து. இன்னொன்று வந்து பயனீர்லேயோ துவாஸ்லேயோ ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், செக் பாயிண்ட்டு. ஓகேங்களா, நம்ம இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்களா வாட்டர் ஃப்ரண்ட்டு. இந்த கடல் பக்கத்தில் வந்து நிற்கும் போது இந்த ஜிலு 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 ஜிலுன்னு காற்று வந்து நமக்கு வருது. இந்த மதிய நேரங்கிறதே நமக்கு வந்து தெரியல. மதியானம் 2:30-3 மணி ஆக போகுது. ஆனால் அந்த 2:30-3 மணிங்கிற மாதிரி தெரியல, ஜிலு ஜிலுன்னு காற்று அடிக்குது. சிங்கப்பூர் கிளைமேட்டு நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், சிங்கப்பூர் கிளைமேட் இஸ் அன்பிரடிக்டபுள் அப்படின்னு. ஏன்னா எப்போ மழை பெய்யும், எப்போ வந்து வெயில் அடிக்கும் அப்படிங்கிறதே தெரியவே தெரியாதுங்க நமக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃப்ரண்ட்ல இந்த கடைசிக்கு வந்துட்டோம். அப்படியே ஃப்ரீயாக அங்கே யாருமே இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குது. ஈவினிங் டைமில் தெரில, நம்ம மதியான டைமில் வந்ததுனால இப்படி இருக்குது. இந்த மாதிரி டைமில் வந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மரம் செடி கொடிலாம் இருக்குது. அங்கேயே வந்து டேபிள்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் உட்காரலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஜாலியாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இங்கே வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வாங்க, முதல்ல வந்து சுற்றி பாருங்கள். இடமே பார்க்கறதுக்கு அமைதியாக நல்லா இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் அடிக்குதுங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா, சரியாந்திர வெயில். இன்னைக்கு மண்டை பொழக்குது. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வானம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம இங்கே வெயில் அடிக்கிறதே தெரியாமல் இருந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செம வெயில் அடிக்குது. வாங்க நம்ம வந்து அங்கே வந்து பச்சை பசேர்னு இருக்க மர செடிகள்லாம் இருக்குது, அங்கே வாங்க போவோம். வாங்க மக்களே, ஒரு ரவுண்டு போவோம். ஓகே, வாட்டர் ஃப்ரண்ட்டு இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா கிராஃபிட்டி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, பார்க்குறது நல்லா இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய இடம் இல்லை, எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா வந்து பச்சை பசேர்னு தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து அந்த ஜிம் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வந்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக அப்படியே பொறுமையாக போகலாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, அவங்க அப்படியே பொறுமையாக கூடயே பார்த்துக்கிட்டே வாங்க. இங்கே வந்து என்னன்னு தெரியல, ஏதோ வந்து செடி கொடிலாம் வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. வந்தீங்கன்னா அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படியே நடந்துக்கிட்டே நம்ம வந்து ரிலாக்ஸாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே மேப்பும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், யுவர் ஹியருங்கிற இடத்துல இருக்கும். நம்ம அங்கே இந்த பாலத்தில் போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த பாலம். சும்மா அந்த இடத்துல ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம மீன் பிடிக்கிறதுக்கும் ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே எவ்ரிவன், நம்ம வந்து வாட்டர் ஃப்ரண்ட்டை வந்து நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டோம். இதே மாதிரி அடுத்து நம்ம வந்து வேறு எந்த இடத்துக்கு போகலாங்கிறத வந்து சொல்லுங்கள். நம்ம இல்லாமல் நிறைய பேர் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி வீடியோவுக்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, நன்றிகள் பல.